ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடைசியாக 90 டே சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணி வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் எந்த வீடியோ போட்டாலும் அதில் மொத்தத்துலேயும் வந்த கமெண்ட்ஸ் ஒரே கமெண்ட் தான் ரிப்பீட்டடாக அத்தனை பேரும் பண்ணியிருந்தீங்க. சேலஞ்ச் எப்போ 90 டே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டோட தான் நானும் ஆரம்பித்தேன். சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 90 டே சேலஞ்சில் என்ன டேட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன டயட்டை ஃபாலோ பண்ண போகிறோம், அது பற்றி முழுக்க அத்தனை சந்தேகமும் உங்களுக்கு தீரப்போகுது. அதனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிடுங்க. அப்போ தான் 99 டேஸ்க்கு டெய்லி நம்ம போட போகிற சேலஞ்ச் வீடியோலாம் உங்களுக்கு டைரெக்டாக வந்து சேரும். இப்போ பார்க்குறது நீங்கள் ஒரு சாதாரண வீடியோ கிடையாதுங்க, இது உங்கள் வாழ்க்கை. அதே மாதிரி இது ஒரு சேலஞ்சும் கிடையாது, உங்களை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ரகசியம் தான் நான் சொல்வேன். இந்த 90 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகணுங்க. அது என்னது, சேலஞ்ச் வீடியோ வந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன நாங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்லாம் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சைஸ் நோட்டு வாங்கணும். அதில் இப்போ சொல்கிற விஷயத்துலேருந்து 99 டேஸ் முடிகிற வரைக்கும் டயட்டு, ஒர்க் அவுட்டு என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அதே போல் உங்கள் ஹைட், வெயிட், இன்ச்செல்லாம் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்காகவும் ஃபிட்னஸ்க்காகவும் வெயிட் லாஸ்க்காகவும் எவங்கிட்டையும் போய் தொங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. யாருக்கிட்டையும் இப்படி சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் தனி ஆளாக நின்று உங்கள் ஃப்யூச்சரை சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இன்ச்சு டேப் வாங்கிடுங்க. அதாவது டெய்லர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ச்சு டேப் வாங்கிக்கோங்க. அதை வச்சு உங்கள் பாடியோட ஃபுல் மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஸ் எடுக்கணும், அப்புறம் உங்களோட பட் எடுக்கணும், தைஸ் எடுக்கணும், ஆம்ஸ் எடுக்கணும், செஸ்ட் எடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் திரும்பவும் மெஷர் பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ண வேண்டி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இன்ச்சு டேப்பை வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா எல்லா மண்டேவும் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் செக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வேயிங் ஸ்கேல் முடிஞ்சால் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வேளை ரொம்ப வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மெடிக்கல்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ போனீங்கன்னா செக் பண்ணிக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அலையிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அமேசான், அந்த ஃப்ளிப்கார்ட், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது வேயிங் ஸ்கேல்லாம். அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேயிங் ஸ்கேல் முடிஞ்சால் வாங்கிடுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான், வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, உங்கள் பாடியை 3 டைரெக்ஷனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போ வச்சுக்கோங்க. 3 டைரெக்ஷன் மீன் ஃப்ரண்ட்டு, சைடு, உங்களோட பேக்கு, இந்த மாதிரி 3 டைரெக்ஷனில் நின்று ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் திரும்பவும் ஃபோட்டோ எடுத்து அதோட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. போக போக நீங்கள் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. அதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். 3 டைரெக்ஷன்லேயும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஷூ தேவைப்படும். அதனால ஷூ வாங்கிடுங்க. ஒரு வேளை ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுவே போதும். அதுவும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா சோல்லாம் ஹார்டாக இருக்கும், இல்லை இப்போ உடஞ்சி போயிருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நான் செப்பல்லே பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருக்கலாம் மேபி. ஸோ ஒரு 4 நாள் பண்ணியிருப்போம், 5 நாள் பண்ணியிருப்போம், ஒரு கஷ்டமும் தெரிஞ்சிருக்காது. 90 டேஸ் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஆல்ரெடி நீ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீ பெயின் வர ஆரம்பிக்கும், இல்லை ஆங்கிளில் குதிகால் வலி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷூ தான் தேவை. அதனால் ஷூ வாங்கிக்கோங்க. இது வெறும் வாக்கிங்கை மட்டும் கிடையாதுங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இன்ஜூரி ஆகாமல் நம்ம காலையும் பாதுகாக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிட்னஸும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தாங்க. அதனால் ஸ்போர்ட்ஸ் காஸ்டியூம் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். டிஷர்ட்டு, ட்ராக்ஸு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபீமேலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஷர்ட், ட்ராக்ஸ் பழக்கம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் லெகிங்ஸ் போட்டுட்டு ஒரு குர்த்தி மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா முடியவே இல்லைன்னா அட்லீஸ்ட் சல்வார், அதாவது சுடிதாராவது போட்டுக்கோங்க. இல்லை நான் சாரியிலே பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் முடிவு எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே போல் மேல் ஜென்ஸை பார்த்தீங்கன்னா வேஷ்டியில் பண்ணுறேன், லுங்கியில் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் நம்ம கரெக்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதனால் ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுங்க, அப்போ தான் நாம் சேஞ்ச் ஆக முடியும். இன்னொரு விஷயம்
விஷயம் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதாவது இந்த ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பார்ட்னரை ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யார்கிட்டையாவது பேசி அவங்களையும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும், அது கூட நல்ல மோட்டிவேஷனும் இருக்கும். இது கூட தான் சேர்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெளியூரில் இருந்தால் கூட அவங்க கூட நீங்கள் டெய்லி ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீ எக்ஸசைஸ் முடிச்சிட்டியா, நீ வாக்கிங் முடிச்சிட்டியா, நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன், நான் இன்றைக்கி இந்த ஃபுட்டு சாப்பிட்டேன், நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். இது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகும். அதனால் ஒரு பார்ட்னரை பேசி ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள். இதை விட முக்கியம் உங்களோட டைம். அதாவது உங்களோட வேல்யூபிளான டைத்தை இதில் 1 hour டெய்லி ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விலை மதிப்பற்ற உடம்புக்காக யாரும் நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக 1 மணி நேரம் எந்த டைம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே டைமில் ரெகுலராக பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லிவிட்டு இவ்வளோ விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், பாதியிலே எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் பிற்காலத்தில் ஹெல்த்துக்காக நிறைய நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் நீங்கள் ஒதுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் டெய்லி 1 hour ஒதுக்கிடுங்க, ஈஸியாக உங்கள் லைஃப் மாறிடும். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்காகங்க. ஆனால் எனக்காக கடைசியாக நீங்கள் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் செலவு தான். என்னென்னா, ஒரு ட்ரெஸ்ஸு, அதாவது சைஸ் வந்து இப்போ என்ன இருக்கீங்களோ அதை விட ஒரு 2 சைஸ் கம்மியாக, ஒரு வேளை எக்ஸல் இருந்தால் ஸ்மால், டபுள் எக்ஸல் இருந்தால் எக்ஸல், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குங்க. ஹாலில் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஹேங்கரில் மாட்டி தொங்க வைங்க. இதை இந்த 99 days முடிஞ்சதுக்கப்புறம் அதை போட வைக்க வேண்டியது என்னோட கடமைங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சுருக்க நம்பிக்கைன்னு அர்த்தம். இந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது, அதுக்கு நான் கேரண்டிங்க. இந்த ட்ரெஸ் எடுக்கிற விஷயத்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்னதாக எந்த சண்டை சச்சரவும் வந்துடக்கூடாது. ஒரு வேளை அப்படி எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, பெரிய ட்ரெஸ்ஸை ஸ்மாலாக ஆல்ட்ரேஷன் பண்ணி மாட்டி வைங்க, அதையே போட வச்சிடலாம். புரியுது. உங்கள் அத்தனை பேர் மனசும் ஒரு விஷயத்தை தான் யோசிக்குது, எப்போ இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நாள் பார்த்தானே ஆரம்பிக்கணும், இல்லைன்னா சந்தோஷமான நாளாக இருக்கணும், இல்லைன்னா கொண்டாட்டமான நாளாக இருக்கணும், அதில் தானே ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் இந்த சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொண்டாட்டமான சக்ஸஸ்ஃபுல்லான டேயில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். May 4th இந்த நாள் என்ன நாள்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அன்றைக்கி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சூப்பராக இதை முடிக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா August 10 முடிக்க போகிறோம். அதை 100வது நாள் கொண்டாட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா August 15 அன்னைக்கு இந்த இந்தியாவே கொண்டாடுற டேவில் தான் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ சூப்பராக இந்த நாளுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. வாவ், சூப்பர், டேட்லாம் தெரிஞ்சு போச்சு. அடுத்து எங்களுக்கு முக்கியமான விஷயம் டயட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். டயட்டுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒர்க் அவுட் ஆரம்பித்த உடனே டயட்டும் பண்ணும்போது பாடி பயங்கர டயர்ட் ஆகிடும். அதனால் உடனே ஆரம்பிக்க வேணாம். எல்லாரும் வந்து ஒரு 6 days ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டயட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். Day 7 சண்டே அன்னைக்கு நம்ம டயட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான சார்ட்டையும் கொடுத்துட்றேன். அதுலேருந்து டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா டே வீடியோவும் முதல் நாள் ஈவினிங் 6 மணிக்கே வந்துடும். நீங்கள் நைட்டுக்குள்ளே இந்த வீடியோவை பார்த்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் வரப்போகுது. தமிழ் வீடியோ 24 ஹவர்ஸ்க்கு ஆஃப் ஆகிடும். ஹிந்தி வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா டேவும் 99 days வரைக்கும் இருக்கும். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும்தான் வரும். 99 days அங்கேயே தான் வீடியோ இருக்கும். ஒருவேளை யூடியூப்பில் மிஸ் பண்ணவங்க இன்ஸ்டாவை பார்த்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்ஸ்டா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உடனே ஒரு இன்ஸ்டாவை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் ஒர்க் அவுட்டை பார்த்து பண்ண முடியும். இந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டியில் நாங்கள் போட போகிறோம். அதனால் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயும் அலைய வேண்டிய தேவையில்லை, டெய்லி மிஸ் ஆக வேண்டியதும் இருக்காது. அதனால் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாம் இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, இதோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிடுறேன். அதில் போய் இன்றைக்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக அழகாக நீங்கள் எல்லா டேவும் மிஸ் பண்ணாமல் போயிட்டே இருக்க முடியும். சில பேர் மைண்டில் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, இந்த 99 days சேலஞ்ச் வீடியோ மொத்தமும் எனக்கு இப்போவே கிடைக்குமா, ஏன் இஷ்டத்துக்கு நான் வசதியாக எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க ப்ளே ஸ்டோர் ஆப்லையும், ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஆப் ஸ்டோர்லையும் போயிட்டு RD ஃபிட்னஸ் அன்லிமிட்டட்னு போட்டிங்கன்னா நம்மளோட ஆப் ஓப்பன் ஆகிடும். அதில் போனீங்கன்னா சூப்பராக ஃபுல் பேக்கேஜ் வீடியோவும் இப்போ ரெடியாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கே கூட மொத்த வீடியோவும் பார்க்க முடியும். அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்குறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எல்லாரோட மனசும் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷத்துக்காக மகாலட்சுமி தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஏற்கனவே ஓடினவங்கலாம் என்ன ஆகிட்டாங்கன்னா இப்போ ஆரோக்கியத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதே நிலைமை நமக்கும் வரக்கூடாதுன்னா நாம் இப்போ எல்லாம் ஆரோக்கியமாக தானே இருக்கோம். இப்போ ஒரு 1 hour நம்ம ஹெல்த்துக்காக ஒதுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியம் நம்மக்கிட்ட வந்துடும். ஆரோக்கியம் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா மகாலட்சுமி தன்னால் உள்ள குடியேறிடுங்க.
மகாலட்சுமி இருக்கிற இடத்துல தானங்க சந்தோஷம் இருக்கும். அப்போது ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருந்தால் நம்ம வாழ்க்கை இனிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இதுக்கான ஷார்ட்கட் வே இதுதாங்க. அதுவும் 99 நாளில். சும்மாவா? இப்போ நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. அதனால் சொல்கிறேன், அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு ஐடியா எல்லாம் கேட்காதீங்க. அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோன்னு யார்கிட்ட சொன்னாலும் உடனே கோயிலில் விளக்கேற்றுறால அவங்கள தான் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் ஹெல்த்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டுறாதீங்க. ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆகிடுங்க. இப்படி நம்ம நினச்சா மட்டும் போதாது, அவங்களுக்கு இந்த சேலஞ்சோட லிங்கை ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்க நல்லா ஆவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த்து தானாகவே மாறுங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சேலஞ்சோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்ஸில் எஸ்ன்னு போடுங்க. இந்த எஸ் உங்களோட சக்ஸஸை குறிக்கும். இந்த எஸ் உங்களோட ஸ்டாமினாவை குறிக்கும். இந்த எஸ் உங்கள் செல்ஃப் டிசிப்ளினை குறிக்கும். இந்த எஸ் உங்கள் ஸ்பீடை குறிக்கும். இந்த எஸ் நீங்கள் எவ்வளோ ஷைன் ஆக போகிறீங்கிறத குறிக்கும். இந்த எஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் சஸ்டைன் ஆக போகிறீங்கிறத குறிக்கும். இந்த எஸ் உங்களோட ஸ்டார்ட்டை குறிக்கும். இந்த எஸ் எவ்வளோ ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறீங்கிறது குறிக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் எவ்வளோ எஸ் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் இந்த சேலஞ்சில் லாங் டிரைவ் பண்ண போகிறீங்க. அப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா உடனே அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த அப்டேட் வீடியோவில் உடனே இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்றேன். நீங்களும் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிடுவீங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூனாக இருங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.